அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த பாடலின் பொருள் உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் நம்ம ஊர் தான். இது இவங்க எல்லாம் நம்ம மக்கள் தான். இந்த சிந்தனையை உலகிற்கு கொடுத்தவர் நம் சங்க இலக்கிய புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள். எவ்வளோ ஒரு பெரிய சிந்தனை பார்த்தீங்களா? இது எல்லாம் நம்ம ஊருப்பா, எல்லாம் நம்ம ஊர், ஒரு இனம்ப்பா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பெரிய சிந்தனை. கமல் எனக்கு பிடிக்குது பிடிக்கல, கமல் பேசுனது சரி தப்புன்றதை கடந்து கமல் எடுத்த அந்த முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் தமிழ் பற்றி பேசியிருக்காரு. அதற்கு கன்னட நாட்டில் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. எப்படி நீங்கள் தமிழை பெருமை கொண்டாடலாம்? கன்னடம் என்ன அவ்வளோ சாதாரணமாக அப்படின்னு கன்னடர்கள் கொதிக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, நான் ஒரு தமிழ் ஆசிரியர். நான் சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு இடத்துல படித்தேன். இந்த தலைவன் தலைவி காதல் செய்து வீட்டை விட்டு ஓடி போய்ட்றாங்க. அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எதை நினச்சி அப்படின்னா, ஐயோ என்னுடைய பொண்ணு, அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா, என் பொண்ணு கொடுமையான இந்த கரடிகள் இருக்கிற பக்கம் போனால் அவளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த அம்மா அச்சப்படுறாங்க. இந்த பக்கம் போனால் அந்த பொண்ணு நல்லா இருப்பாளே அப்படின்னு அந்த அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த பக்கம் போயிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு அந்த அம்மா ஆறுதல் அடைகிறாங்க. அது எந்த பக்கம் அப்படின்னு சொன்னால், உடுப்பின்னு ஒரு இடம் இருக்குது, தெரியல உங்களுக்கு? உடுப்பி, நம்ம அந்த கர்நாடகாவுடைய அந்த கடலோர பகுதி. அந்த பக்கம் போனால், ஏன்னா அங்கே இருக்க மக்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்க என் பொண்ணு தண்ணிலாம் கொடுப்பாங்க, புதியவர்களை உபசரிப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இது சங்க இலக்கிய பதிவு. ஒரு சிலர் தெளிவாக எக்ஸாக்டாக அந்த பாடல் என்னலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் தேடும் பொழுது இதை விட நிறைய பாடல்களை கண்டுபிடிப்பீங்க. சங்க இலக்கிய பதிவு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பொண்ணு வீட்டை விட்டு இந்த பக்கம் கோசல நாட்டு, அது கோசல நாடுன்னு சொல்ல வராங்க. கோசல நாடு இந்த கர்நாடகா, இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகம். இன்னும் உச்சகட்டமாக சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வெயில் காலங்களில் இந்த ஊட்டி இருக்குல்ல, மசினக்குடி, அங்கே இருக்கக்கூடிய யானைகள் வெயில் நேரங்களில் அந்த ஊட்டியில் நம்ம மசினக்குடியிலேருந்து எல்லையை கடந்து கர்நாடக பகுதிக்கு நுழையும். ரொம்ப கொடுமை தெரியுமா? காட்டில் எல்லையை பிரித்த ஒரு பெரிய அறிவாளி நம்ம தான். இந்த உலகம் ஒரு பெரிய பரந்த பூமி. அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற சிந்தனை. அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா நான் இடப்பெயர்வு தானே வரலாறு. அங்கே இருக்கக்கூடிய மசினக்குடியில் இருக்கிற யானை கர்நாடகாவில் போய் தண்ணி குடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உலக சுழற்சியில், அந்த பருவ சுழற்சியில் மறுபடி ஒரு சமநிலையான இடத்துக்கு மறுபடியும் மசினக்குடி நோக்கி வரும். அப்புறம் இந்த மசினக்குடி, அந்த கர்நாடக பகுதியில் யானைகள் அதிகமாக கும்கி யானைகள்லாம் வளர்த்தாங்கன்ற பதிவும் சங்க இலக்கியத்தில் இருக்குது. இந்த கர்நாடகா, அதாவது இந்த பதிவெல்லாம் நான் இப்போ சொல்கிற இந்த கர்நாடகான்றதை நீங்கள் அப்படியே நம்ம ஊட்டி மசினக்குடி பார்டரான கர்நாடகா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடகன்ற சொல்லலாம் சங்க காலத்தில் அந்த கர்நாடக நாடுலாம் கிடையாது, அது கோசல நாடுன்றாங்க. நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன சின்ன தெருவுக்கெல்லாம் நாடுன்ற பேர் அமையும். அவங்க ஒரு சிலர் தன்னுடைய தாயை நேசிக்கலாம், தப்பு கிடையாது. தாய் மண்ணை நேசிக்கலாம், தப்பு கிடையாது. தாய் மொழியை நேசிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. அதனால் நான் எந்த வரலாறையும் படிக்க மாட்டேன். என்னுடைய மொழி இந்த உலகத்தின் சிறந்த மொழி சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த மொழி தான் உலகின் முதன்மையான மொழி. நீங்கள் கிளைம் பண்ணும்பொழுது அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வைக்கணும். படிடா பரமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. இந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறேன். நான் சொன்னதெல்லாம் பெரிய ஆளுங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி பேசக்கூடாதுல்ல. சித்தாராமையா அவர்களை மரியாதையாக நான் பேசுகிறேன், அவர் இப்படி பேசக்கூடாதுல்ல. ஏன்னா இது வரலாற்று ரீதியாக எல்லிஸ், கால்டுவெல் போன்ற பிற நாட்டு அறிஞர்கள் உலக மொழிகளை ஒப்பிட்டு அந்த குடும்பம் வழியாக இது இந்தோ ஆரிய மொழி குடும்பம், இது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பல அந்த மொழி குடும்பங்களை லிஸ்ட் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. திராவிட மொழிகளின் தாயாக தமிழ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்ட அளவில் ஆய்வின் அடிப்படையில் தான் நம்ம முடிவுக்கு வரணும். கமல் அவர்கள் சொன்னது உணர்ச்சி பூர்வமாக சொன்னாரா, அறிவுபூர்வமாக சொன்னாரா அப்படின்னு பார்த்தா, உணர்ச்சியையும் அறிவையும் கடந்து ஆய்வின் அடிப்படையில் முன்னோர்
மொழியியல் வல்லுனர்கள், தேவநேய பாவாணர்கள் போன்றவர்கள் கூறியவற்றை மேற்கோள் காட்டி பேசியது. தமிழ் தாய், அதன் வழி வந்த கன்னடம் தமிழ் மொழியின் பிள்ளை, அந்த மொழியை பேசக்கூடிய நீங்களும் என் உறவினர் தான் என்று அந்த கன்னட நடிகரை பார்த்து, சிவராஜ்குமார் அவரை பார்த்து இவர் பேசுனது அன்பின் வெளிப்பாடே தவிர அது பக்க சார்பு, அவர் இந்தமாரி அவமானப்படுத்திட்டாருன்னு எடுத்துக்கிறது, அதை நம்ம யோசித்து பார்க்கணும் மக்களே. நிறைய பேர் நிறைய எவிடன்ஸை பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் போன பதிவில் தமிழ் சொற்களில் இருக்கக்கூடிய அந்த பொருள் அப்படியே அதே பொருண்மையில், அதே ஒளி, அதே பொருளில் கன்னட மொழியில் இருக்கிறத நான் பேசியிருக்கேன். அதனால் என்னுடைய மாணவர்களுக்கு இது பயன்படும். பெரிய பெரிய அறிஞர்களுக்கு அவங்க இன்னும் ஆழமாக ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான கண்டென்ட் அவங்ககிட்ட நிறைய இருக்குது மக்களே. தமிழ் திராவிட மொழிகளின் தாய் என்பதில் சந்தேகம் கிடையாது. கன்னடம் சங்க காலகட்டங்களில் கோசல நாடுன்ற அந்த பேரில் வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் கோசல நாட்டு மக்கள் நல்லவர்கள், 4 வகை கோசலர்கள்லாம் அந்த மரத்தடியில் இருந்து அந்த தீர்ப்பு சொன்ன செய்தி எல்லாம் கூட நமக்கு ஒரு பதிவாக சங்க இலக்கியங்களில் வருது. நம்மளுடைய உறவினர்கள் கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள், மலையாள மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன அந்த கணியன் பூங்குன்றனார் வழி பார்த்தா அமெரிக்காக்காரன் கூட நம்ம சொந்தக்காரன் இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மனுஷனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அண்டை மாநிலத்திலேருந்து வந்துட்டு நீங்கள் பெரிய ஆளா நாங்கள் பெரிய ஆளான்னு பேசுறது இது சகோதரத்துவத்திற்கு எதிரானது. அதனால் சித்தாராமையா அவர்களை அவர் நம்ம வீட்டில் ஒரு பெரியவராக நினச்சி அவர் பேசுனதை ஏதோ ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அவர் வரலாற்று ரீதியாக எதிர்வரும் காலங்களில் பார்க்கும் பொழுது கட்டாயம் அவர் அதை உணர்வார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.